புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சுதர்சன், முத்துகிருஷ்ணன், முரளிராஜா ஆகிய 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் முட்டுக்காடு ஊராட்சி தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் மனித கழிவு கலப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசை ஒப்படைக்க வேண்டும் என அதிமுக, விசிக, சிபிஎம் கட்சிகள் வலியுறுத்தியுள்ளது. பெரியார் பற்றிய எனது கருத்துக்கு திராவிடர் கழக தலைவரான வீரமணி இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காதது ஏன் என்று சீமான் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் கடலூரில் நடைபெற்ற திருமண விழாவில் பேசிய திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, நாம் எப்பொழுதும் பகுத்தறிவு உள்ளவர்களுக்கு தான் பதில் சொல்பவர்கள், பைத்தியம் பிடித்தவர்களுக்கு அல்ல. பைத்தியம் பிடித்தவர்களுக்கு தேவை சிகிச்சையே தவிர பதில் அல்ல என்று சீமானை மறைமுகமாக விமர்சித்து பேசினார். இமாச்சல பிரதேச அரசு கஞ்சா செடியை வளர்க்க அனுமதி வழங்கியுள்ளது. அதாவது தொழில், அறிவியல் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக கட்டுப்பாடுகளுடன் கஞ்சாவை வளர்க்க இமாச்சல பிரதேச அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எனினும் பொதுமக்களுக்கு இந்த அனுமதி பொருந்தாது என அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 2025-26 நிதி ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் இறுதியானதும் அல்வா கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அவ்வகையில் அல்வா கிண்டும் நிகழ்ச்சி நேற்று நடந்தது. இதில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் பங்கேற்று பட்ஜெட் தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் அதிகாரிகள் அனைவருக்கும் அல்வா விநியோகம் செய்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் டிரம்ப் ஒரே நாளில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ரஷ்ய அதிபர் புதின், 2020ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் டிரம்பின் வெற்றி பறிக்கப்படாமல் இருந்திருந்தால், அப்போது அதிபராக இருந்திருந்தால் 2022இல் உக்ரைன் போர் வந்திருக்காது. அமெரிக்காவின் உதவியுடன் உக்ரைன் மீதான போரை நிறுத்துவதற்கு பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். இந்தோனேஷியா நாட்டின் முக்கிய தீவான ஜாவாவில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் அங்கு நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 25ஆக அதிகரித்துள்ளது. இந்த நிலச்சரிவில் இருந்து தப்பித்த 11 பேர் அங்குள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை அணியின் முன்னாள் கேப்டனாக இருந்து வந்த MS தோனி எதிர்வரும் IPL 2025 போட்டிக்கு தயாராகி வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வலைப்பயிற்சியின் போது MS தோனி செல்போன் பயன்படுத்தும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது. ரஞ்சி போட்டியில் சௌராஷ்டிரா அணிக்காக விளையாடிய ஜடேஜா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளும், இரண்டாவது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினார். ஜடேஜாவின் அபார ஆட்டத்தால் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சௌராஷ்டிரா வெற்றி பெற்றது. ரஞ்சிக் கோப்பையில் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், சுப்மன் கில் உள்ளிட்ட நட்சத்திர இந்திய வீரர்கள் சுமாராக சொதப்ப ஜடேஜா மட்டும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.